2017 சுவாமி அவதரித்து 100 ஆண்டுகள் பூர்த்தியாகும். பொருந்திய மார்பன் புகழ்மலிந்த பாமன்னுமாறன் அடிபணிந்து இந்தவன் பல்கலையோர் தாம் மன்ன வந்தவி ராமானுஜன் சரணாரவிந்தன் நாம் மன்னி வாழ நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே. ராமானுஜன் உத்தந்தாதியினுடைய முதல் பாசுரம். ஜெகதாச்சாரியர், ராமானுஜர், யதிராஜர், யதி சார்வபௌமர், எம்பெருமானார், உடையவர், ஸ்ரீ பாஷ்யக்காரர், இன்னும் அத்தனை பட்டங்களும் பெற்று இவ்வுலகமே வாழ்வதற்காகவும் உய்ய ஒரே வழி உடையவர் திருவடி என்று நாம் போற்றும்படிக்கு தன் திருவடியே கொடுத்து பெருமான் திருவடியை நமக்கு பெற்றுக் கொடுக்கும் பகவத் ராமானுஜர் அவதரித்தது ஸ்ரீபெரும்புதூர் திவ்யதேசத்திலே. ஸ்ரீமன் மகாபூதபுரே ஸ்ரீமத் கேசவ யஜ்வனஹ காந்திமத்யாம் பிரசூதாய யதிராஜாய மங்களம்னு சொல்லுகிறோம். மண்மிசை யோனிகள் தோறும் பிறந்து எங்கள் மாதவனே கண்ணுற நிற்கிலும் காணகில்லா உலகோர்கள் எல்லாம் அண்ணலி ராமானுஜன் வந்து தோன்றிய வப்பொழுதே நன்னறிஞானம் தலை கொண்டு நாரணர்காயனரேன் அமுதனாருடைய பாசுரம். என்னைக்கு ஸ்ரீபெரும்புதூரில் ராமானுஜர் திருவடி பதித்தாரோ அன்று லோகத்தில் அறியாமையாகிற இருள் விலகிப் போயிற்று. அதே ஸ்ரீபெரும்புதூரில் நம் சுவாமி அடுத்தது நாம் சேவிக்க போகும் சுவாமி திருவவதரித்தார். இன்று வரை சுமார் 70 ஆண்டுகளாக உயர்ந்த எம்பெருமானாருடைய திருமேனிக்கு கைங்கரியம் பண்ணி கொண்டு வருபவர். முதலியாண்டானுடைய திருக்குமாரராலே எழுந்துருள பண்ணப்பட்ட திருமேனிதான் இன்னைக்கு ஸ்ரீபெரும்புதூர்ல நாம சேவிச்சிருக்கிற பாஷ்யக்காரர் ராமானுஜருடைய திருமேனி. அவருக்கு கைங்கரியம் பண்றதுக்கு என்ன பாக்கியம் பண்ணிருக்கணும். பற்பமெனத்திகள் பைங்கடலுந்தன் பல்லவமே விரலும் பாவனமாகிய பைந்துவர் ஆட பதிந்த மருங்கழகும். இப்படி இருக்கக்கூடிய ராமானுஜருடைய திருமேனியை எப்பொழுதும் எதிராசர் வடிவழகு என் நிதயத்துளதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே என்னை எம்பார் முழங்கிய அற்புதமான திருமேனி. அவருக்கு நித்திய கைங்கரியம் பண்ணி கொண்டு வரும் சிவ்வே ஸ்தானம் ஸ்ரீனிவாச பட்டாச்சாரிய சுவாமி ஸ்ரீபெரும்புதூர். அடுத்து எழுந்துருளி இருக்கக்கூடிய சுவாமி பூமன்னுமாது பொருந்தியவனான ஸ்ரீ ஆதிகேசவ பெருமானும் அவன் புகழ்மலிந்த பாமன்னுமாறன் அடிபணிந்து இந்தவரான பகவத் ராமானுஜரும் எழுந்தருளியுள்ள ஸ்ரீபெரும்புதூரில் இற்றைக்கு 83 ஆண்டுகளுக்கு முன்பர் 1928 ஸ்தானம் ஸ்ரீவுவே நரசிம்ம பட்டாச்சாரிய சுவாமிக்கும் அமிர்தவல்லி அம்மங்காருக்கும் திருக்குமாரராக திருவதரித்தவர் நம் ஸ்ரீனிவாச பட்டர் சுவாமி. இவர் தம் இளம் பிராயத்திலேயே தம்முடைய திரு தகப்பனாரிடத்தில் சமாசயனம் பண்ணி கொண்டவர். திருவாராதன கிரமத்தை எம்பெருமானார் சன்னதி அனுஷ்டானப்படி கற்று தேர்ந்தவர். வைகானச ஆகமத்தை ஸ்ரீபெரும்புதூர் பாடசாலையிலும் மற்றும் பேட்டை ஆகம வித்வான் ஸ்ரீவே வெங்கட்ராகவ பட்டாச்சாரியரிடம் பிரதிஷ்டாந்தம் அத்தியனம் பண்ணி சிறந்த அர்ச்சகராக தேர்ச்சி பெற்றார். கண்டோம் கண்டோம் கண்ணுக்கினியன கண்டோம் என்ற ஆழ்வார் திருவாக்கின்படி எம்பெருமானார் கண்டொருளும் திருமஞ்சனம் ஆச்சரியம். இன்னைக்கு அது காணாதவர்கள் கண் கண்ணல்ல, தொழாதவர்கள் கை கையல்ல, நினையாதவர்கள் உள்ளம் உள்ளமல்ல. அப்படிப்பட்ட திருமஞ்சனத்தை, ஆச்சரியமான திருமஞ்சனத்தை அதில் நம் பட்டாச்சாரிய சுவாமி எம்பெருமானரிடத்தில் மிக்க பரிவுடனும் பாங்குடனும் திருமஞ்சனம் செய்து வைப்பது மிகவும் ஆச்சரியம். நம் ஸ்ரீனிவாச பட்டர் சுவாமி கீதா பாஷ்யம் சாதித்த சுவாமிக்கு பண்ணிய கைங்கரியத்தோடு ஸ்ரீ கீதையை அருளிய பார்த்தன் தன் தேர்முன் நின்னான நம் பார்த்தசாரதி எம்பெருமானுக்கும் சின்னமுறை அர்ச்சகராக வெகு காலம் கைங்கரியம் செய்தவர். பார்சாரதி பெருமாளேதான் ராமானுஜராக அவதரித்தார் என்பது ஐதிஹ்யம். அதனால 2 பேருக்கும் கைங்கரியம் பண்ணியிருக்கார். மேலும் இவர் திருமலை, திருவல்லிக்கேணி, சோழசிம்மபுரம் மற்றும் பல திவ்யதேசங்களில் மகா சம்பிரோக்ஷணங்களில் கலந்து கொண்டு தொண்டு பூண்டார். நம் சுவாமிக்கு ஒரே குமாரராக அவதரித்த ஸ்தானம் ஸ்ரீவே ஸ்ரீராம பட்டர் கடந்த 33 வருடங்களாக ஸ்ரீபெரும்புதூர் சந்நிதியிலேயே கைங்கரியம் செய்து வருகிறார். இந்த சுவாமியும் இன்னும் பல்லாண்டுகள் கைங்கரியம் பண்ணி நாமே இதே சபையில் அவருக்கும் கைங்கரிய ஸ்ரீமான் விருது சமர்ப்பிக்கணும் என்று இப்பவே பிரார்த்திச்சு வச்சுடுறேன். இந்த சுவாமியுடன் சேர்ந்து எம்பெருமானார் சன்னதியில் இவர்கள் 7வது தலைமுறையாக கைங்கரியம் பண்ணி கொண்டு வருவது குறிப்பிடத்தக்கது. ஒரு ஆழ்வார் 7 ஆட்காலும் பழிப்பிலோம்னு பாடிட்டு போயிட்டார். ஆனா அன்றவர் பாடினதை இன்னைக்கு ஒருத்தர் நடத்தி காட்டணும் இல்லையோ. 7 தலைமுறைக்கும் கைங்கரியம் பண்ணணும்னு ஆசைப்படுகிறோம். ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழிவிலா அடிமை செய்ய வேண்டும்னு பிரார்த்தனை. அதை போல சுவாமி செய்துள்ளார். ஜெகதாச்சாரியரான சுவாமி எம்பெருமானார் கைங்கரியத்தில் ஈடுபட்டுள்ள நம் சுவாமிக்கு
பல்லாண்டு பாடி கைங்கர்ய ஸ்ரீமான் என்ற விருதினை அளித்து நாம் சத்தை பெறுவோம். இரண்டாயிரத்தி 17 வரும் ராமானுஜருடைய 1000வது ஆண்டை இந்த சுவாமி ஸ்ரீபெரும்புதூரில் நன்கு நடத்தி மேலும் மேலும் 100 வருஷங்களுக்கு கைங்கரியம் பண்ணணும்னு பிரார்த்திப்போம். இடத்தே ஏகலவ்யன் நேரே பாடம் படித்தது கிடையாது. ஆளவந்தாரிடத்தே பாஷ்யக்காரரான சுவாமி ராமானுஜர் நேரே அத்தியனம் பண்ணினது பாடம் கேட்டது கிடையாது. அதே போல ராமானுஜரிடத்தே ஸ்ரீ வேதாந்த தேசிகன் நேரே பாடம் பெற்றது கிடையாது. அது தேசிகனே தன்னுடைய ஸ்ரீசூக்தியில் சொல்லிக் கொள்ளுகிறார். துரோணாச்சாரியனுக்கு ஏகலவ்யன் எப்படியோ அப்படி ராமானுஜருக்கு நான் என்று பெருமையோட கூறிக்கொள்ளுகிறார். அதே போல் முதலில் ராமானுஜருக்கு கைங்கரியம் பண்ணிட்டு வர்ற சுவாமிக்கு விருது சமர்ப்பித்தோம், சேவித்துக் கொண்டோம். அவருக்கு அடுத்தா போல எழுந்துருளி இருப்பவர் ஸ்ரீ வேதாந்த தேசிகனுடைய திருவவதார ஸ்தலமான விளக்குளி எம்பெருமானுடைய சந்நிதி, தீப பிரகாச சந்நிதி தூப்பு. அவ்விடத்திலே நித்திய கைங்கரியத்தில் எழுந்துருளி இருக்கிறார் சிவுவே வரதகுட்டி பட்டாச்சாரிய சுவாமி, விளக்குளி சன்னதி தூப்பு. வரதகுட்டி சுவாமி ஒரு தாது வருஷம் ஆனி மாதம் புஷ்ய நட்சத்திரத்தில் 1936 சிவுவே ஸ்ரீனிவாச பட்டாச்சாரிய சுவாமி பட்டம்மாள் தம்பதிகளுக்கு திருக்குமாரராக திருவதரித்தவர். காஞ்சிபுரத்துக்கு அருகில் உள்ள செவிலிமேடு என்னும் கிராமத்தில் அவதரித்த நம் சுவாமி தம் பள்ளி படிப்பு கல்வியில் காஞ்சிபுரத்தில் கற்றார். விளக்குளியை, மரதகத்தை, திருத்தண்காவில் என்று திருமங்க மன்னன் மங்களாசாசனம் பெற்ற திவ்யதேசமான திருத்தண்காவில் கோயில் கொண்டு எழுந்துருளியிருக்கும் விளக்குளி எம்பெருமானுக்கு கடந்த 50 ஆண்டுகளுக்கு மேலாக அணுக்கமான அர்ச்சக கைங்கரியம் செய்து வருபவர் நம் சுவாமி. இவ்விடத்தில் தூப்புலில் திருவதரித்த பூர்வாச்சாரியரான சுவாமி ஸ்ரீ வேதாந்த தேசிகன் திருவிடுவாரத்தில் மிகுந்த பிரேமத்துடன் கைங்கரியம் செய்து வருபவர் நம் சுவாமி. இவர் தம் பாட்டனார் தூசி ஸ்ரீவே ரங்கசுவாமி பட்டரிடம் ஸ்ரீ வைகானச ஆகம கல்வியை முறைப்படி கற்று எம்பெருமானுக்கு திருவாராதனம் தொடங்கி பல உற்சவாதிகள் நடத்தி வருவதில் சமர்த்தர். மேலும் பற்பர சன்னதிகளில் மகா சம்பிரோக்ஷணங்கள் செய்து பெருமை சேர்த்துள்ளார். தூசி ஸ்ரீ வைகுண்ட பெருமாள் சன்னதி, ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் சன்னதி முதலாக இந்த திவ்யதேசத்தை சுற்றியுள்ள பல சன்னதிகளிலும் கைங்கரியம் செய்து வருபவர் நம் சுவாமி. இன்றைய தேதியில் ஓரளவுக்கு திவ்யதேச கோவில்களுக்கு கூட கூட்டம் வந்துடும். அங்கேயும் நிறைய பேர் யாத்திரையாக போய் சேவிச்சுட்டு வந்துடுறா. ஆனா திவ்யதேச கோவில்கள் மட்டுமே பெருமாள் எழுந்தருளி உள்ள இடம் அல்லவே. அனைத்து கோயில்களிலும் பெருமாள் எழுந்தருளி இருக்கார். ஆனா அவையெல்லாம் பராமரிப்பற்று கஷ்டமான நிலையில் உள்ளன. அதுக்கு ஒத்தொத்தருக்கும் ஒரு பட்டாச்சார் சுவாமி 4-5 ஊருக்கு போறார். சைக்கிள்ல மிதிச்சுண்டு போய் ஒரு வேளை பூஜையை பண்ணிட்டு வந்துட்டு இருக்கார். அத போல நம் சுவாமியும் சுற்றுப்புறம் இருக்கும் கோயில்களுக்கு சென்று கைங்கரியம் பண்றார். தீப பிரகாசர் திவ்ய ஆஸ்தானத்தில் திவ்ய கைங்கரியம் செய்து வரும் நம் சுவாமியின் தமையனாருக்கு, அவருடைய திருத்தமையனாருக்கு 4 ஆண்டுகளுக்கு முன் கைங்கர ஸ்ரீமான் விருதினை வழங்கி பேறு பெற்ற நாம் அதே கைங்கரியத்தை திருத்தமையனாரை அடியொற்றி ஆற்றி வரும் நம் வரதகுட்டி பட்டர் சுவாமிக்கு பல்லாண்டு பாடி கைங்கர ஸ்ரீமான் என்ற விருதினை சூட்டி மகிழ்வோம். விளக்குளி எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணும் இவர் ஸ்ரீ வைஷ்ணவ தொண்டு புரியும் சம்பிரதாயம் தொண்டு ஒன்று பெருமை பெற்றது. 11 கருட சேவை நாம் எல்லாரும் போய் சேவிச்சிருக்கிற இடம். அங்கே பார்த்தனுக்காக தேரோட்டி பார்த்தனுக்காக கீதையே உபதேசித்த பெருமாள் திருப்பார்த்தன் பள்ளியில் எழுந்தருளி இருக்கிறார். திருப்பார்த்தன் பள்ளி லக்ஷ்மத தீட்சிதர்னு சொன்னால் அறியாதவர்கள் இருக்க முடியாது.
அந்த சுவாமி திருமேனி பாங்கில்லாதபடியால் இவ்விடத்தில் எழுந்துருளவில்லை. ஆனால் அவரை பற்றி என்னங்கிறத விண்ணப்பம் பண்ணிவிடுறேன். கைங்கரிய துரந்தரர் சிவ்வே எஸ் லக்ஷ்மண தீட்சிதர் திருப்பார்த்தன்பள்ளி தவளமாட நீடு நாங்கை தாமரையாள் கள்வன் நாங்கை தேவதேவன் நாங்கை மன்னு மாயன் என்று பலபடியாக கலியனால் பேசப்பட்ட பெருமையை உடைய திருப்பார்த்தன்பள்ளியில் ஸ்ரீ பாஞ்சராத்திர அர்ச்சக கைங்கரியம் புரிந்து வரும் நம் லக்ஷ்மண தீட்சிதர் சுவாமி மன்னைப்படும் அரவாணன் வண் துவராபதி மன்னன் ராஜகவன்னார்குடி ஸ்ரீ ராஜகோபாலன் சன்னதி பரம்பரை அர்ச்சக மிராசு பெற்ற தீட்சிதர் குடும்பத்தில் சிவ்வே எஸ் சந்தான கிருஷ்ண தீட்சிதர் சுவாமிக்கும் அம்புஜத்தம்மாள் அம்மாளுக்கும் ஒரு சுக்ல வருஷம் ஆனி மாதம் 15ஆம் தேதி புஷ்ய நட்சத்திரத்தில் அத்விதீய புத்திரராக அவதரித்தவர். நம் திருத்தகப்பனார் இடத்திலேயே ஸ்ரீ பாஞ்சராத்திர பகவத் சாஸ்திரத்தை பிரதிஷ்டாந்தம் அதிகரித்தார் நம் சுவாமி. இவர் மன்னார்குடி பாடசாலையில் உபயுக்தமாக வேத பாகங்களையும் கிரமமாக சாஸ்திரங்களையும் அத்தியனம் செய்தவர். ஸ்ரீ கோயிலண்ணன் திருவடியை ஆசிரியித்தவர் நம் சுவாமி. திருக்குடந்தை சிவ்வே விஜயராகவ பட்டர் சுவாமி திருவடிவாரத்தில் சகல ஆகம பிரயோகங்களையும் கற்று தெளிந்து வடுவூர் சக்கரவர்த்தி திருமகன் சன்னதியில் கைங்கரியம் புரிந்தவர். இவர் கடந்த 60 ஆண்டுகளாக பார்த்தன்பள்ளி தாமரையாள் கள்வன் சன்னதியில் அணுக்கத் தொண்டு செய்து வருபவர். மன்னார்குடி வடுவூர் சன்னதிகளில் ஸ்தானிகமாக இருந்தாலும் பார்த்தன்பள்ளி தீட்சிதர் என்றே திக்கட்டும் புகழ் பெற்றவர் நம் சுவாமி. இவர் திருநாங்கூர் திவ்யதேச சன்னதிகளிலும்